ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இந்த சம்மரில் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன அறுவடையும் பார்க்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் பறித்து சமைக்கவே முடியலங்க. எல்லாமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சிக்கலாம். சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது, அதை பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா எக்கச்சக்கமாக இருக்குங்க. புதினா அறுவடை பார்க்கலாம். வெயில்லேருந்து நம்ம செடிகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு உங்களுக்கு இடையில சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். கரும்பு பாருங்கள், நான் ஊண்டி வச்ச கரும்பு ரொம்ப சூப்பராக வருது. பொங்கலுக்கு வாங்கின கரும்பு 2 துண்டு ஊண்டி வச்சேன். சூப்பராக வருது பாருங்கள் கரும்பு. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செம்பருத்தி செத்து போகிற நிலமையில் இருந்த செடிங்க சூப்பராக தழிஞ்சு வந்திருக்கு. இதெல்லாம் கம்போஸ்ட்லேருந்து எனக்கு தானாகவே முளைச்ச தக்காளி செடிகள். எல்லாமே பூக்கள் வச்சுருக்கு. எல்லாத்துலேயும் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. வெயிலோட தாக்கம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம மூடாக்கு கண்டிப்பாக போடணுங்க. செடிகளுக்கு மூடாக்கு கண்டிப்பாக போடணும். இது ஸ்வீட் கார்ன் செடியில் ஒரே ஒரு கார்ன் மிச்சம் இருக்குது. அதை மட்டும் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதோட இந்த செடியிலேருந்து இது 2வது கார்ன் நான் அறுவடை பண்ணுறேங்க. அவ்வளோதான் இது. அதுக்கு மேலே இதுலேருந்து காய்கள் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த செடியை நம்ம எடுத்துடணும். நிறைய வெண்டை போட்டிருக்கேன். வெண்டையில் பூக்கள் பிஞ்சுகள் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 விதமான வெண்டை போட்டிருக்கேன். இந்த தைப்பட்டத்துக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பருமன் வெண்டை, சிவப்பு வெண்டை, யானைத்தந்தை வெண்டைன்னு எல்லாமே சூப்பராக வருதுங்க. எல்லாத்துலேயும் பூக்கள் வந்திருக்கு. மாதம் ஏதாவது ஒரு உரம் செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆரம்பத்திலே நீங்கள் நல்ல மண்கலவையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் பூக்கள் வைக்கிற வரைக்கும் அந்த மண்கலவையில் இருக்கிற சத்துக்கள் போதுமானது. இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு அறுவடை முடித்த பிறகு ஏதாவது ஒரு உரம் ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க. இதெல்லாம் கம்போஸ்ட் பின்னு. அதில் கரும்பு பாருங்கள் தானாகவே முளைச்சிருக்கு. வெயிலில் ஜாதி மல்லி செடி காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த செடிக்கு கொஞ்சம் நிழல் தேவைங்க. நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். மல்லிகை செடி நம்ம ப்ரூன் பண்ணவே வேண்டாம். அதுவே இலையுதிர் காலம் மாதிரி எல்லா இலைகளும் கொட்டி போய் புதிய தளிர்கள் மல்லிகை செடியில் வருது பாருங்கள். நீங்கள் செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரிங்க, இயற்கையே ப்ரூனிங் பண்ணிக்குது. எல்லா இலைகளும் சம்மரில் கொட்டி போய் புதிய தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மல்லிகைப்பூ செடி இருக்கிற பையிலே புதினாவும் வச்சுருக்கேன் பாருங்கள். புதினா சூப்பராக வருது. உங்களுக்கு இட வசதி இல்லை, ரொம்ப தொட்டிகள் பைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் இடையில பெரிய பெரிய மரம் பூச்செடி இருக்கிற அந்த தொட்டிலேயே நீங்கள் புதினா ஊண்டி வச்சிங்கன்னா சூப்பராக வரும். முருங்கை மரத்தில் இப்போ நிறைய பூக்கள் வச்சுருக்கு. பார்க்கலாம் அதுலேருந்து நமக்கு இந்த வருடம் காய்கள் கிடைக்குமா அப்படின்னு. வருடம் இந்த செடி முருங்கையிலேருந்து காய்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. மஞ்சள் சாமந்தியில் லேட்டாக தாங்க மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் பூக்கள் மலரலை. ஆனால் வெயில் ஆரம்பிச்சிருக்கு. இது மலருமா அல்லது கருகிடுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கலர் சாமந்தி செடியிலையும் பூக்கள் இருக்குங்க. தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது. இந்த சிவப்பு வண்டையில் இன்றைக்கி ஒரு காய் இருக்குது. அதை அறுவடை பண்ணிக்கிறேன். மூடாக்கனா ஒன்றும் இல்லைங்க. கொக்கோ பீட்டு தூள் கிடச்சா கூட நீங்கள் சுற்றி செடி வச்சுருக்கிற பையில் போட்டு விடுங்க. இல்லைனா ஒவ்வொரு செடியிலையும் செடி வச்சுருக்கிற பையை சுற்றிலும் நமக்கு நிறைய காஞ்ச இலை சத்தைகள் கொட்டி இருக்கும் பார்த்திங்களா, மாடி பெருக்குவோம். அதை அள்ளி திருப்பி அந்த பையிலேயே மூடாக்கா போடுங்க. அதுதாங்க மூடாக்கு. மூடாக்குன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம். காஞ்ச இலைகளை அந்த செடி வச்சுருக்கிற அந்த பையில் அந்த வேரை சுற்றி நம்ம போட்டு விட்டோம்னா அதுக்கு பேர் தான் மூடாக்கு. அது வெயிலோட தாக்கத்துலேருந்து ஈரப்பதத்தை தக்க வச்சு கொடுக்குங்க செடிக்கு. பையில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. மண்புழுக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு ஜில்லுன்னு ஒரு கூலிங் ஏற்படுத்தி கொடுக்கும். மண்ணோட மேல் பரப்பு காயாமல் இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. தண்ணி நம்ம டெய்லி மார்னிங் பண்ணினா கூட போகிறோம். 2 வேளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மூடாக்கு போட்டிங்க அப்படின்னா அது ஈரப்பதத்தை செடிக்கு ரீட்டைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இந்த மூடாக்கில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காஞ்ச இலை குப்பை உங்கள் க்ரோ பேக்கை சுற்றி நிறைய கொட்டி இருக்குன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, பெருக்கி அள்ளி அந்த செடி பையிலேயே போடுங்க. அதுதான் மூடாக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இலை சத்தை குப்பைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் கொக்கோ பீட்டு நர்சரியில் விற்கும், அதை கூட வாங்கி மூடாக்கா நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பருமன் வெண்டையில் எனக்கு தொடர்ந்து காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிவப்பு வெண்டையில் 2 காய்கள் பறிச்சிருக்கேன். இந்த பருமன் வெண்டையிலையும் ஒரு 2 காய்கள் பறிச்சிருக்கேன். இந்த சிவப்பு தண்டுக்கீரை பார்த்திங்கன்னா விதைகள் அப்படியே பரவுதுங்க. நம்ம மடக்கி மடக்கி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம உழவர்கள்லாம் தட்டைப்பயிறு
இதெல்லாம் அந்த நிலத்தில் வந்து விதைச்சிட்டு அப்படியே அதை மடக்கி உழுது விவசாயம் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து வந்து மண்ணுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மண் வளமுள்ள மண்ணாக மாற்றுவாங்க. அதே தான் இப்போ நம்ம கம்போஸ்டிங்கிற பேரில் இந்த கீரை பூத்துருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி முத்தி போன கீரைகள், நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி தோல் எல்லாத்தையும் போட்டு க்ரோ பேக்லேயே கம்போஸ்டிங் பண்ணுறோம் பார்த்திங்களா. இது கூட மடக்கி மடக்கி விவசாயம் பண்ணுற மாதிரி தாங்க. நம்ம வந்து விதைகள், அழுகி போன தக்காளி இதெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா, அதே திருப்பி திருப்பி முளைக்கும். நமக்கு வந்து செடிகளும் கிடைக்கும். கம்போஸ்டிங்லேருந்து நமக்கு செடிகள் தானாகவே முளைச்சி வரும். அந்த தொட்டிலேருந்து, அந்த க்ரோ பேக்லேருந்து. அதையே நீங்கள் ஒரு நல்ல மண்கலவையில் மாற்றி வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஈல்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி கம்போஸ்டிங் பண்ணுறதுனால இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் காய்கறி கழிவை வெளியே தூக்கி போடாதீங்க. எல்லாருமே கம்போஸ்டிங் பண்ணுங்கள். கம்போஸ்டிங்கில் உங்களுக்கு செடிகளும் கிடைக்கும். இப்போ கத்திரிக்காய் வாங்குறீங்க, அழுகி போச்சு, பழுத்து போச்சுன்னா அதை கம்போஸ்டிங்கில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதைகளே கத்திரி செடி முளைச்சி வரும். உங்களுக்கு கத்திரிக்காய்கள் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க பார்த்தீங்களா சமையலுக்கு, அதில் கத்திரிக்காய் பழுத்து போச்சுன்னா அதில் இருக்கிற விதைகள் நல்ல ப்ரௌன் கலரில் இருந்தது முத்தினதா அப்படின்னா நீங்கள் அதை பழமாக இருந்ததுன்னா அதையே கொண்டு வந்து நீங்கள் விதைக்கலாம். தக்காளி அழுகி போச்சுன்னா அதையே கொண்டு வந்து விதைக்கலாம். உங்கள் வீட்டில் மிளகாய் இருக்குது, அதை கொண்டு வந்து விதைங்க. இதுதான் அடிப்படை விவசாயம் மாடித்தோட்டத்தில். அதுலேருந்தே நமக்கு செடிகள் வரும். அதுலேருந்தும் நமக்கு ஒரு சிறப்பான ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சிவப்பு தண்டுக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டான். புதினா வந்து நிறைய இருக்குங்க. தொகையிலுக்கு கொஞ்சம் புதினாவும் பறிச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த புதினாவை ஊண்டிட்டு வேர்களை அந்த தண்டுகளை என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? தூக்கியே போட மாட்டேன். கொண்டு வந்து திருப்பி நட்டு வச்சுருவேன். முத்தின தண்டை மிச்சத்தை நான் கம்போஸ்ட்டில் போடுவேன். அந்த கம்போஸ்டிங்லேருந்தே திருப்பி எனக்கு புதினா செடியும் முளைக்கும். இந்த மாதிரி மடக்கி மடக்கி விவசாயம் பண்ணுறதுன்னு பேர் இதுக்கு தான். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சிவப்பு தண்டுக்கீரைகளில் பூத்துருக்கு பார்த்தீங்களா விதைகள், அதை நீங்கள் வந்து காய வச்சு விதையாக எடுத்து போட்டாலும் சரி, அப்படியே க்ரோ பேக் கம்போஸ்ட்டில் இந்த பூத்து போன செடியை கட் பண்ணி நம்ம போட்டாலும் சரி, மண்ணோடு அது சேரும்போது அதில் இருக்கிற விதைகள் கண்டிப்பாக முளைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு செடிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஈஸியான மெத்தடு. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்லேயே கம்போஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்போஸ்டிங் தொட்டி, அந்த தொட்டிலேயே புதினா வண்டி வச்சுருக்கேன். சூப்பராக ஒரு அறுவடை எடுக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட காய்கறி குப்பையை நம்ம வெளியில் கொட்டவே கூடாதுங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்கள். இதுலேயும் ஒரு கீரை முளைச்சிருக்கு பாருங்கள், முளைக்கீரை. இதுலேருந்தும் கொஞ்சம் புதினா பறிச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த சம்மரில் புதினா வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஒன்றுமே பண்ண வேண்டாம். நல்ல நிழல் பாங்கான இடத்துல புதினா இருக்கிற அந்த பையாகட்டும், இந்த மாதிரி டப்பாவாகட்டும், கொஞ்சம் நிழல் இருக்கிற பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஈரப்பதம் இருக்க மாதிரி அந்த தொட்டியில் மெயின்டைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா புதினா காயவே காயாது, சூப்பராக வரும். இந்த தொட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கம்போஸ்டிங் தொட்டி. இதுலேயும் நான் கம்போஸ்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுலேயும் புதினா உடனேயே ஊண்டி வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே தொட்டி தான். அதுலேருந்து தான் இன்றைக்கி புதினா அறுவடை பண்ணுறேன். அதில் 2 தண்டுக்கீரை முளைச்சிருக்கு, எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கம்போஸ்டிங் தொட்டிலேருந்தே உங்களுக்கு செடிகள் முளைச்சி வரும். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு தான் பாருங்களேன். நான் இவ்வளவு சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். எனக்கு அப்படி தாங்க மாடி தோட்டத்தில் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யும்போது அதில் ஆர்வம் அதிகமாக ஏற்பட்டு இப்போ நான் ரெகுலராக கம்போஸ்டிங் பண்ணுறேன். என்னோடய காய்கறி கழிவை நான் தூக்கி போடுறதே இல்லை, மாடிக்கு பயன்படுத்திக்கிறேன். அதுலேருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி கீரைகள், புதினா, கொத்தமல்லி போட்டிங்கன்னா கொத்தமல்லி. ஆனால் இந்த சம்மரில் கொத்தமல்லி கொஞ்சம் கஷ்டங்க. நல்ல நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் வரும். புதினா கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கலாம். வெந்தயக்கீரை, வெந்தயம் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சரைப்பட்டியில் அந்த வெந்தயத்தை கொண்டு வந்து விதைச்சி வெந்தயக்கீரை சாப்பிட்லாம். கடுகு போட்டிங்கன்னா கடுகு செடி, கடுகு கீரை கிடைக்கும். அதை சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்லாம், டாலில் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம மொட்டை மாடியிலே நம்ம காய்கறி குப்பையை வச்சே நம்ம விவசாயம் பண்ண முடியுங்க. நான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய க்ரோ பேக்லேயே எப்படி கம்போஸ்டிங் சுலபமாக பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். என்னோடய சேனலுக்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வியூவர்ஸே கம்போஸ்டிங் வீடியோ தான் ரொம்ப விரும்புகிறீங்க. கண்டிப்பாக கம்போஸ்டிங் வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.